நம்ம ரத்தத்தில் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய நீர்களில் சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ்க்கெலாம் ஒரு விஷத்தன்மை உள்ளதாக இருக்கும். அதெல்லாம் அது படும்பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் அதனுடைய உடல் மீது படும்போது இந்த கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல சில சிறப்பான உறுப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீடாக்சிஃபையிங் ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் கிருமிகளையும் அழிக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த உறுப்புகள். ஸோ இதை தாண்டி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தான் நம்ம வெள்ளை அணுக்கள், அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் இருக்கும். இந்த வெள்ளை அணுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டாளம் மாதிரி. இவை எல்லாம் சேர்ந்து தான் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. அப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, ஏதோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை மட்டும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் பத்தாது. இதை தாண்டி நம்ம சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நவத்வாரங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதோடு சேர்ந்து இந்த டீடாக்சிஃபையிங் ஆர்கன்ஸ்னு சொன்ன இல்லைங்களா, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுங்க.